இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் ஸ்தோத்திரம். இன்று உங்கள் நாளை தேவன் ஆசீர்வதிப்பாராக. இன்று தேவன் உங்களுக்கு தரும் வார்த்தை ரோமர் 8:18. இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. ஆம் பிரியமானவர்களே, மேவிபோசேத் 2 கால்களும் ஊனமுள்ளவனாயிருந்தான். ராஜாவின் குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் பின்னர் பயத்திலும் மறைவிலும் வாழ்ந்தான். என் வாழ்க்கை இனி பயனற்றது என்று எண்ணி லோதேபார் என்ற வெறுமையான இடத்தில் தனிமையோடு நாட்களை கழித்தான். கடந்த கால காயங்களும் அவமானங்களும் அவன் இதயத்தை தினமும் வேதனைப்படுத்தினது. ஆனால் தேவன் அவனை மறந்துவிடவில்லை. ஒரு நாள் ராஜாவாக இருந்த தாவீது அவனை அரண்மனைக்கு அழைத்தார். பயந்து நடுங்கிய அவனிடம் பயப்படாதே என்று சொல்லி சவுலின் குடும்பத்துக்குரிய எல்லா சொத்துக்களையும் திருப்பி கொடுத்தான். அது மட்டுமல்ல, ராஜாவின் மேஜையில் தினமும் உட்காரும் பெருமையையும் அளித்தான். பல ஆண்டுகள் அனுபவித்த துன்பமும் அவமானமும் பின்னர் வெளிப்பட்ட மகிமைக்கு ஒப்பாகவில்லை. அதுபோல நம் வாழ்க்கையிலும் இன்றைய கண்ணீரும் பாடுகளும் நிரந்தரமல்ல. தேவன் சரியான நேரத்தில் நம்மை உயர்த்தி மற்றவர்கள் காணும் சாட்சியாக மாற்றுவார். ஜெபம் செய்வோம். அன்புள்ள தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்த இந்த வார்த்தைக்காக நன்றி அப்பா. இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்ற வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. ஆம் தகப்பனே, இந்த காலத்தில் ஆண்டவரே நாங்கள் அனுபவிக்கிற இந்த பாடுகள் கஷ்டங்கள் ஆண்டவரே, நீங்கள் கொடுக்க போகிற ஆசீர்வாதத்துக்கு ஆண்டவரை ஒப்பிட முடியாது தகப்பனே. என் தேவன் அப்பா, இரட்டிப்பான நன்மையினால் எங்களை நிரப்புகிற தேவனாய் இருக்கிறீர். ஆம் ஆண்டவரே, வெட்கத்துக்கு பதிலாக இரட்டதனை பலனை அளிக்கிற தேவனாய் இருக்கிறீர். ஆம் ஆண்டவரே, ஏசப்பா, அப்படியாக என் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே ஒப்பிட முடியாத ஆண்டவரே நீர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆம் ஆண்டவரே, அவங்க படுகிற பாடுகளை நீர் அறிவீர் ஏசப்பா. அதுக்கு ஈடாக ஒரு சரியான ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு நீர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. இதோ இந்த ஆண்டவரே வார்த்தைகள் ஒவ்வொன்றும் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நல்ல ஒரு ஆறுதலாகவும் சமாதானமாகவும் விடுதலை அளிக்கிறதாகவும் காணப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன்.